இயேசு கிறிஸ்துவும் நானும். இந்த வேத வசனம் நியாயாதிபதிகள் 7:7. அப்போது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நக்கி கொடுத்த அந்த 300 பேரை நான் உங்களை ரட்சித்து மீதியானவரையும் உங்கள் கையில் ஒப்புக் கொடுப்பேன். அன்பான சகோதர சகோதரிகளே, கிதியோன் 2 அடையாளங்களை கேட்டார், அதன்படி செய்தார். இப்போது கூட ஆண்டவர் 30,000 பேர்களுக்கு அதிகமானவர்கள் இருக்கிறார்கள். இந்த நான் மீதியானரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்புக் கொடுப்பதற்கு அவர்கள் மிகுதியாக இருக்கிறார்கள், என் கை என்னை ரட்சித்தது என்று சொல்லுவார்கள் என்று சொல்லி அவர்களை பயப்படுகிறவர்கள் மற்றவர்களெல்லாம் அனுப்பிவிடுகின்றார். அதோடு கூட தண்ணீரில் இறங்கி தண்ணி குடித்தவர்கள், அள்ளி குடித்தவர்களை பிரித்தெடு என்று சொல்கிறார்கள். அவர் 300 பேராக இருக்கிறார்கள். அந்த 300 பேரை 3 படையாக வகுத்து அவர்கள் ஒவ்வொருவன் கையிலும் ஒரு எக்காலத்தையும் வெறும் பானையும் அந்த பானைக்குள் வைக்கும் தீவட்டியும் கொடுத்து, நான் பாளையத்தின் முன்னே வந்திருக்கும்போது நான் எப்படி செய்வேனோ அப்படி நீங்கள் செய்ய வேண்டும். நான் என்னோடு கூட இருக்கும் சகல மாணவம் எக்காலம் ஊதும்போது நீங்களும் பாளையத்தை சுற்றி எங்கும் எக்காலம் ஊதி கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்பீர்களாக என்று சொன்னான். அவர்கள் ஜெயித்தார்கள். Have a blessed day. God bless you. Give your heart to God, your hand to man. Live in God's word, live on your knees. Thanks for watching. Like, share, subscribe.